Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ரத சப்தமிக்கு தேர் கோலம் போடுறது வழக்கம். அந்த மாதிரி தான் தேர் கோலம் போட்டுருக்கேன். சிம்பிளான அதே சமயம் அழகான தேர் கோலம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ரத சப்தமி நைவேத்தியம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் தான். பொதுவாக ரத சப்தமிக்கு சக்கரை பொங்கல் தான் நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். இன்றைக்கும் சக்கரை பொங்கல் தான் பண்ணுறேன். ஒன்றுக்கு பாதி பருப்பு போட்டு வெல்லத்தை பாகு வச்சு பண்ணுறேன். இப்போது ஒரு சின்ன கப் அளவு பயத்தம்பருப்பை ட்ரை ரோஸ்ட்டாக மணம் வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். இதுலேயே பயத்தம்பருப்பு எடுத்த அளவில் 2 பங்கு அரிசி சேர்த்துக்கிறேன். டோட்டலாக இதுக்கு 1 பங்கு பயத்தம்பருப்பு 2 பங்கு அரிசி. அரிசியும் பருப்பும் சேர்த்த அளவுக்கு 3 பங்கு வெல்லம். அரிசியும் பருப்பையும் சேர்த்து கலர் மாறாமல் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு 4 பங்கு தண்ணி விட்டு இதை குக்கரில் வச்சு குக்கரை மூடி வெயிட் போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா குழஞ்சி வேகும். இந்த மாதிரி வேக விட்டு எடுத்தாச்சு. அரிசியும் பருப்பையும் வெந்ததை வெளியில் எடுத்து நல்ல கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா மசியணும். அப்போ தான் 3 பங்கு வெல்லம் சேர்க்குறேன். அப்போ ஒத்தையாக இல்லாமல் நல்லா குழஞ்சி வரும். இது நல்ல வெல்லம், அதனால் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இல்லை குப்பையெல்லாம் இருந்ததுன்னா கரையை விட்டு வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கெட்டியான பாகாக தான் காய்ச்சணும். சக்கரை பொங்கலே விதவிதமாக பண்ணலாம். இது வேறு மாதிரி நல்ல பாகு மாதிரி எடுத்து பாருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சட்டுன்னு ஆகிடும் சக்கரை பொங்கல். இப்போ நல்ல குழைய வடித்து வச்சுருந்த இந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு 3 பங்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரட்டினா போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஒன்று போல் சேர்ந்தாச்சு. இதில் சொட்டு கூட நான் நெய் விடலை. இந்த மாதிரி பண்ணும்போது கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா அடியில் போய் ஒட்டின்றோம். பாருங்கள், ஜோராக வரண்டாச்சு தெரியறதா? இது நல்ல அல்வா பதத்துக்கு வரும். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. பாகு வச்சு கலர்ற சக்கரை பொங்கல். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கிஸ்மிஸு முந்திரி பருப்பு சேர்த்து தாளிச்சாச்சு. இப்போது அருமையான சக்கரை பொங்கலும் ரெடி. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சீக்கிரமே ஆகிடும். இந்த மாதிரி பாகு வச்சு ஒரு தடவை சக்கரை பொங்கல் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சமையல் சக்கரை பொங்கல். இது திருநெல்வேலி பொரிச்ச குழம்பு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த காலத்தில் வெறும் கத்திரிக்காயை மட்டுமே போட்டு ஒரு புளிப்பச்செடி, அதாவது கொச்சுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி கொச்சு தான் பண்ணியிருக்கேன். சுட சுட சாதம், பருப்பு, நெய், அப்பளம், தயிர், ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. புளி சேர்க்காத பொரிச்ச குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பாக தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறது வழக்கம். இப்போது நான் இந்த கத்திரிக்காய் புளிப்பச்செடி பண்ணியிருக்கேன். சூடாக சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ஜோராக இருக்கும்.